நீங்க பழகி விட்டுட்டு கரப்ஷனை நியாயப்படுத்தலை நான். ஆனா எங்கிருந்து உருவாகுன்ற 2 வருஷம் இப்ப நான் நம்ம மாத்திருக்கலாம் கூட்டணியை. உண்மையை சொல்றேன், நான் உங்ககிட்ட ஏன் நான் போய் சொல்றோம். அவர் என்ன அண்ணன் கூட, நான் ஒரு அண்ணன் கூட, அவ்வளோ நெருக்கம். கார்த்திக் இஸ் ஒன் மேன் ஆர்மி. ஆனா அதுக்குன்ட்டு மெம்பர்ஸ் இல்லைன்ற அர்த்தம் இல்லை. எலெக்ஷன் டைம் இன்னொன்னு முதலே சொல்லிடுறேன். திங் இஸ், எங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 2 நாள்ல வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ப்ரெஸ் மீட் வில் ஹேவ். இது ஜஸ்ட் an இன்ட்ரடக்ஷன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். தமிங்களா? So what I'm trying to say is, இன்னைக்கு I'm just going to give a short introduction. என்ன ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி கூட்டணியில் இருந்தவங்க. So that continues. இப்போ நான் ஒரு கூட்டணி கட்சிங்கிற முறையில் we have our own election manifesto. எங்களோட கோரிக்கை என்னன்னு நாங்கள் அரசுக்கிட்ட கொடுப்போம். That is the norm. அதில் சிலவற்றை நான் சிஎம் கிட்டையும் பெருமதிப்புக்குரிய சிஎம் அவர்கள்கிட்டையும் பெருமதிப்புக்குரிய நம்மளுடைய டெப்டி சிஎம் அவர்கிட்டையும் சொல்லி, ஏன்னா நான் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை. We have a political party, we are supporting. Alright? எங்க கட்சியில் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க. அது I'm very sorry. Just so அந்த தேர்தல் அறிக்கை நீங்க பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய ஆளும் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அது நீங்களும் படிச்சிருக்கீங்க. ஆல் தி சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், எங்களோட இதில் இருக்கிற சேலியன்ட் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு 2 நாளில் நானே கூப்பிட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் பிரச்சாரமே. ठीक है? ஸோ அதில் சிலவற்றை நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி I have to tell you why this alliance is continuing. See, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜார்ஜ் பெர்னட் ஷா. எல்லாரும் படிச்சிருப்பீங்க. See, அவர் when he is a great scholar, spokesperson, wonderful person. அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்லும்போது, a man or a human, be it a man or a woman, before they attain the requisite wisdom and experience, his or her lifetime is over. ஒரு மனிதன், ஒரு ஹியூமன், அது ஆணோ பெண்ணோ, போதிய அனுபவமும் ஆற்றலும் நாலேஜ், அறிவு செயல்திறன் எல்லாம் அடைவதற்கு முன்னாடியே அவனுடைய லைஃப் டைம் முடிஞ்சிடுது. அதாவது இந்த லைஃப் டைம், ஹியூமன் லைஃப் டைம் பத்தாதுன்னு. ஸோ யூ see, இப்போ கவர்னன்ஸுக்கு அதை கொண்டு வாங்க. All that is what I'm going to say. See, depravity and degradation and criticism, it has become a decorum of speech for all opposing political parties. அதாவது ஒரு பார்ட்டி ஆளும் இடத்தில் இருந்தால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை புதுசாக வர்றவங்களோ இல்லை அதை ஒப்போஸ் பண்ணுறவங்களோ அதை எதிர்த்து ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வராங்க. அதுக்கு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு பேரும் இருக்கிறது. பல விஷயங்களும் அவங்க தூய்மையாக இருப்பது போல். நான் ஒன்று சொல்கிறேன், பீப்புள் டாக் அபவுட் கரப்ஷன், சர்டன் இஷ்யூஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கரப்ஷன் என்ற வார்த்தை எங்கே உருவாச்சு சொல்லுங்க? those days நம்மலாம் இப்போ டிரைவிங் இருந்தது. அப்போ ஏதோ ஒரு ஹோட்டல் போவோம், நமக்கு சர்வ் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்போம். அது நம்மளா தர்றது, அது அவர் செய்த வேலைக்கு. ஆனால் பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோம், அதை யார் ஊக்குவித்தது? அது கரப்ஷன். நீங்க பழகி விட்டுட்டு கரப்ஷனை நியாயப்படுத்தலை நான். ஆனா எங்கிருந்து உருவாகுதுன்ற ஸோ நீங்க பழக்கப்படுத்திட்டீங்க, அதை உடைக்கணும். நான் 2005 சரணாலயம் நற்பணி இயக்கம் தான் ஆரம்பித்தேன்.
பாலிடிக்ஸ் வரல. நற்பணி இயக்கம் ஏன் ஆரம்பிச்சுன்னா பொதுவானது, எல்லாருக்கும் நல்லது செய்யணும். 70 வருஷமா எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு வர தமிழக மக்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அதுதான் என்னோட எண்ணம். அதுதான் ஆரம்பிச்சோம். வி ஸ்டார்டட். அதோட அவேர்னஸ் கேம்பெயினுக்கு தான் நான் போனேன். ராஜபாளையம் போனேன், அப்புறம் தமுக்கம் போனேன். அங்கே வந்து அலை கடல் மாதிரி மக்கள் வந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை பார்த்து ஓகே, அரசியலுக்கு வர இஷ்டம் இல்லாத என்னை ஓகே நீங்கள் வந்தால் நல்லா இருக்குன்ட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போனாங்க. அது ஃபேக்ட். அதுக்கப்புறம் தான் திரு விஸ்வாஸ் அவர்களை பார்த்து ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் ஜெனரல் செக்ரட்டரியாக போவது. ஸோ அவரை போய் பெங்களூரில் பார்த்து, அப்புறம் கால்கட்டாவில். இட்ஸ் அ கம்யூனிஸ்ட் பார்ட்டி, யூனோ தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அந்த சிக்கல் இருக்காது. என்ன அது பண்ணது தெய்வமாக மதிக்கும் பசுபொன் முத்துராமலிங்க தேவரை அவர்கள், அவங்க தான் கொண்டு வருது. உங்க எல்லாருக்குமே தெரியும், யூனோ இட்ஸ் லைக் பல இஷ்யூஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இது வந்து இட் இஸ் a continuous process. இப்போ அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னா 4 வருஷம், then you can get re-elected for another 4 years, 8 years, அதோட ஃபினிஷ். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நீ 5 years வரலாம், திருப்பி படுத்தா அடுத்த 5 years வரலாம், திருப்பி ஜெயிச்சா 5 years வரலாம். அது இட் கேன் கண்டினியூ. தட் இஸ் ஆர் சிஸ்டம். வி ஆர் அ டெமோக்ரஸி, வி ஆர் அ ரிப்பப்ளிக். The power is vested with the people. ஸோ ரிப்பப்ளிக் பற்றி சில பேர் இப்போ பேசுகிறாங்க. அது ரொம்ப நாள் ஆகிடுது. 1947 இண்டிபெண்டன்ஸ் வந்து 1949 வந்து 1950 January 26th is what introduced. We became a republic, not a banana republic. Republic தான், the power is vested with the people. நம்மளோட ஃபெடரல் சிஸ்டம் என்ன சொல்லுது? We can have individual parties as opposed to center or supporting the center. இதை வரேங்க, அது குறை இல்லை. இது நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்களை இருக்கேன். ஏன்னா சில பேர் புரியாம வெளியே பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதுக்கு நான் வரேன். So we are already a republic. We are supporting. So when it's like a present continuous process. So we are doing that. இப்போ 2 வருஷம் முன்னாடி நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க. ஏடிஎம்கேயோட நிறைய கட்சிகள் இருந்தாங்க. ஓகே, கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. சில பேர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதெல்லாம் அவங்க பிரச்சனை, அவ்வளோதான். பாலிடிக்ஸில் நான் கற்றுக்கிட்டது, யூ நீட் பர்சிவியரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ். யூ பர்சிவியர் டு சர்வ் த பீப்புள், டு ரிமூவ் தெம் ஃப்ரம் சர்விட்யூட். But patience is required to achieve your objective. அதுதான். சரி, நீ என்ன நினைக்கும் சாதிக்க வந்தியோ அதை நீ பர்சிவியர் பண்ணணும், உழைக்கணும். அப்பதான் நீ மக்களுக்கு செய்ய முடியும். 2 வருஷம் இப்போ நம்ம மாற்றிருக்கலாம் கூட்டணியை. உண்மையை சொல்கிறேன். நான் உங்ககிட்ட நான் போய் சொல்கிறோம். நான் கூட்டணின்னு நம்ம சிஎம் அவர்களையும் டெப்யூட்டி சிஎம் அவர்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி வேற கட்சியில பேசிட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு கலைஞன். எல்லா கட்சியிலையும் அனைத்து கலைஞர்களுக்கும் பங்கு உண்டு. எல்லோரும் நண்பர்கள். வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அங்கே போகாதீங்க, இங்கே வாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம ஆணித்தனமா ஒன்று டிசைட் பண்ணிட்டா அதுதான் நகரக்கூடாது. இல்லைன்னா பேசாமல் ஒதுக்கலாம். இல்லைன்னா என்னங்க அப்போ அங்கே இருந்தீங்க இப்போ எங்கே தாவறீங்கன்ற கெட்ட பேர் வரும். இது ரொம்ப தெளிவாக நம்ம 2 வருஷம் தானே பாருந்தோம். எந்த காரணத்துக்காக வெளியே போறீங்க? சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? இல்லையா, கொடுக்குறேன். நாங்கள் இன்னைக்கு ஒரு உண்மை சொல்றேன், தயவு செஞ்சு எல்லாரும் கேட்டுக்காங்க. 2 சீட்டு வரை கொடுக்கிறேன் என்று கூறினார்கள். இது உண்மை. ஒரு குரூப் இப்ப கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏடிஎம் இன்னொரு தரப்புல இருந்து ஒரு சீட்டு we can try. அதுவும் அவங்க தான். ஸோ அவங்களுக்குள்ள அந்த இது வரும். கூட்டணி பேசும்போது அதெல்லாம் வரும்.
But what I decided was, பேரம் பேசுறது எனக்கு பிடிக்காது. நீங்கள் எத்தனை சீட்டு கொடுங்க, நாங்கள் இவ்வளோ எடுத்துக்கிறோம், எவ்வளோ எடுங்க, என்ன டைமே ஷார்ட்டாக இருக்குது. நிற்க முடியாதுங்கிறதுக்காக அல்ல, டைம் இல்லை. இத்தனை சீட்டு இத்தனை முதல்ல கேண்டிடேட்டுங்க, நல்ல கேண்டிடேட் போடணும், அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டோம். ஆனால் எனக்கு தோணுன ஒன்று, அதை நான் டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். நாங்கள் பண்ணலன்ட்டு சில பேர் போய் சொல்லிட்டு தெரிகிறாங்க. அவங்க போய் வேற ஒரு கட்சியிலையும், அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. அவங்க நம்ம கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர். நான் பேசின ஒரே ஒரு பேரம் மக்கள் நலம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த டிஎன்டி பிரச்சனை தெரியும். டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் 68 கம்யூனிட்டிஸ் அதில் இருக்கு. இது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 68 கம்யூனிட்டி என்ன வேற போராடிட்டு இருக்காங்க. இது நான் அரசியலிருந்து 2016 விலகி 2 வருஷம் இருந்தேன். அப்போ டெல்லியிலிருந்து ஒரு டீம் வந்தது மதுரைக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்களோட அபிப்பிராயம் கொடுங்க சார், நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போவோம். நான் அனுப்பிச்சேன், அரசியலில் இல்லாத போக்கு. அதுக்கப்புறம் தான் திருப்பி 2018 டீட்டெயில்டாக அதை எடுத்து அனுப்பிச்சா அவங்களும் என்னோட பேசினாங்க, சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, we will incorporate. இது டிஎன்டி. அதில் அவங்க பேர் சொல்ல, அவங்க எந்த கட்சியிலையும் சார்ந்தவர்கள் அல்ல, பொலிட்டிக்கல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். 68 இது. அதில் இப்போ முக்குளத்தூர்னு எடுத்தீங்கன்னா கல்லர், மறவர் அவங்கெல்லாம் அஃபெக்டட். அதே மாதிரி மற்ற கம்யூனிட்டிஸில் இருக்காங்க. ஸோ அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மதுரை பக்கம் போனீங்கன்னா தவமணி அம்மான்னு கேட்டிங்கன்னா அவங்க பேர் நான் உரிமையோட சொல்லிக்கிறேன், என்ன தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க தெரியாதவங்களே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வாழ்நாள் பூரா போராடிட்டு இருக்காங்க டு ரிப்பீல் த ஆக்ட். அந்த மோஸ்ட் பேக்வர்ட் ஸ்டேட்டஸ் திருப்பி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க, அந்த அந்தஸ்து திருப்பி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை நான் சொல்லியிருக்கேன் சிஎம் கிட்ட. என்னை அங்கே கூட்டிட்டு போனாங்க அமைச்சர், நான் பெரிதும் மதிக்கும் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள். அவர் என்ன அண்ணன் கூப்பிடார், நான் அவர் அண்ணன் கூப்பிடுவேன், அவ்வளோ நெருக்கம். அதை பேசிட்டு தான் நான் அங்கே போனேன். அதுவும் சில விஷயங்கள் இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வந்தப்ப இத்தனை பிரச்சனைங்க இருந்ததுங்க, ஃபார்ட் பிளாக்ல இவ்வளோ பிரச்சனைங்க இருந்ததுன்னு எனக்கு காட்டினாங்க. நான் கம்யூனிட்டிக்குள்ள போகலை, ஆனால் சிலர் கம்யூனிட்டியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அதுதான் கூடாதுன்னு. அதுக்கு தான் நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கலைஞன் பொது சொத்துன்னு, எப்படி எங்கள் அப்பா கலைஞர் ஒரு பொது சொத்தோ, நான் பொது சொத்தோ, என் பிள்ளை இப்போ நடிக்கிறாரு அவர் பொது சொத்தோ, அத்தனை கலைஞர்களும் பொது சொத்து. அதனால சொன்னேன், 70 வருஷமா எங்களுக்கு வாழ வைக்கிறது யார்? தமிழக மக்கள், பக்கத்து மாநில மக்கள், இந்திய மக்கள், வெளிநாட்டில் செட்டில் ஆகிருக்கிற மக்கள், யாரெல்லாம் ரசிச்சு பார்க்குறோம். இன்னைக்கும் நாங்கள் இருக்கோம். ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு தான் தெரியுது, நான் எங்க கலைத்துறையில் ஜாதி மத வேறுபாடு கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு அது பார்க்க முடியுது, கண்ணுக்கு எதிர தெரியுது. அதை பிரிட்ஜ் ஆக்கணும்னு நினைச்சேன், முயற்சியும் பண்ணேன், அவங்க கொடியே பிடிச்சி பேசினேன். இதெல்லாம் உண்மை சரித்திரம். எங்க கூட இங்கே, இன்னொரு கூட இங்கே போடாதீங்க சண்டை. 2006 2009 தனியா பண்ண போதும். சரித்திரத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, அதே பகையை வளர்க்காதீங்க, அதே தவறுகளை நீங்க செய்யாதீங்க. நம்ம இளைய தலைமுறைக்கு நீங்க அதை சொல்லிக் கொடுக்காதீங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. ஒற்றுமையா இருங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. பகை யாருங்க வளர்த்தது? ஒற்றுமை இல்லாம தான் நம்ம சுதந்திரத்தை எழுதணும். வெள்ளைக்கார அவ்வளவு சீக்கிரமா வியாபாரியா வந்தவன் நாட்டை ஆண்டான். போர்ச்சுகீஸ் வந்தான், பிரெஞ்சு வந்தான், அப்புறம் இவனுங்க வந்தாங்க ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கம்பெனின்னு.
வேண்டான்னு சொல்லியாச்சு. அதுதான் சொன்னேன், வேண்டாம். அந்த பேரம் என்ன பேசினேன்னு சொன்னேன்னா அதுக்கு தான் வரேன். அந்த பேரம் என்ன சொன்னேன்னா, எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க. அது அது எங்க கோரிக்கையில இருக்கு. இப்ப இதெல்லாம் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வேண்டாம். போராடுறதே குறிப்பிடுறீங்க பல ஆண்டு காலமா. கடந்த 10 ஆண்டுகளா உங்களுக்கு 2 தொகுதிகள் தரேன்னு சொன்ன அதிமுக தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அந்த 10 ஆண்டுகளா அவங்க செய்து முடிக்காததை இனி வருநாட்கள் மட்டும் அவங்களால எப்படி செஞ்சு தருவாங்க நீங்க நம்புறீங்க? அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன், பிரசன்ட் கண்டினியூஸ்னு. நீங்க ஏதாவது சில நீங்க உங்களுக்கு நான் என்னுடைய தேர்தல் அறிக்கை வரும்போது அந்த லெட்டர் காட்டுறேன். இன்னும் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. நான் காட்டலைன்னா கார்த்திக் போய் சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க. திருப்தியா? நான் என்ன சொன்னேன், நல்ல என் வார்த்தைகளை கவனிக்கணும். பிரசன்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ். கவர்னிங் ஒன்று சொல்றேங்க, கவர்னன்ஸ் இஸ் நாட் ஈஸி. இன்னைக்கு நான் கேட்கிற எத்தனை பேருக்கு பாலிடிக்ஸ்ன்ற உண்மையான அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியும் சொல்லுங்க. சரி, பாலிடிக்ஸுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதை விடுங்களா, இதுதான் பாலிடிக்ஸ். எதை விடுக்கணும்னு சொல்றீங்க. இன்னும் 2 நாள்ல அந்த அறிக்கையே வருது. அதுல ஒன்னு ரெண்டு இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்ப உங்களுக்கு சொன்னேன்னா இல்லையா, மொத்தமும் இப்பவே சொல்ல முடியும். எல்லாம் இங்கதான் இருக்கு. ஏன்னா மேக்சிமம் எழுதுறது நான் தான். ஆளை வச்சு ரிசர்ச் டீமை போட்டெல்லாம் எழுதல. ஆளை வச்சு எல்லாம் நான் பேசல. நானே பேசுறேன், நானே ரிசர்ச், நானே இது. என்னுடைய தேர்தல் அறிக்கை 2009 நீங்க பாத்தீங்கன்னா அதுல இன்னைக்கு சொல்றவங்க எல்லாம் அன்னைக்கு நான் சொல்லியாச்சு. என்ன துரதிருஷ்டம், நாங்க ஜெயிக்கல, அவ்வளவுதான். எனக்கா அதுதான் வேணும்னு, அதுதான் என்னோட பேரம். உள்டா தியாகி எல்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு வேண்டியது மக்கள் நலம், மக்கள் ஒற்றுமை. இது நீங்க செஞ்சு கொடுங்க, இது நீங்க சொல்லுங்க. நான் என் தேர்தல் அறிக்கையை எதுங்க இல்லையே, இப்ப நான் தமிழ்ல தானே சொன்னேன். நான் வந்து ஆமா மக்களுக்கு தானே மக்களுக்கான மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்கள் பிரதிநிதியா சட்டமன்றத்துல போய் அப்பதான் மக்களுடைய குறைகளை வந்து தீர்க்க முடியும். நீங்க ஆண்டாண்டு காலமா மக்கள் போராடுறத குறிப்பிட்டு அதே தேர்தல் அறிக்கை நான் மீண்டும் வந்து நம்பி இருக்க 10 ஆண்டு காலமா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இன்னமும் தெரியல. வர தேர்தல் அவங்க செய்ய போறாங்க நம்புறது இதுதான் வந்து கேள்விக்குறியாவே இருக்கு. சரி சார், நான் பல விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க உங்கள் வேலையை நன்றாக செய்கிறீர்கள். இருந்தாலும் சொல்றேன், நான் ராஜ்யசபாவுக்கு போனா உங்களுக்கு வேணாங்களா? நான் அங்க டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, அது பார்லிமெண்ட். நான் ராஜ்யசபாக்கு எம்பியா போனா என் குரல் இன்னும் பயங்கரமா நல்லா லவுடா ஒலிக்குமா? இங்க ஒரு சீட்டு 2 சீட்டை வச்சுட்டு ஒலிக்கிறது பெட்டரா, பார்லிமெண்ட்ல ஒலிக்கிறது பெட்டரா? நீங்களே முடிவு. நீங்க முதலமைச்சரே துணை முதலமைச்சரை சந்திச்சது மக்களுடைய பிரச்சனைக்காகவா, உங்களுக்கு ராஜ்யசபா சீட் வேணும்ன்றதுக்காகவா? ராஜ்யசபா சீட்டை வேணான்னு சொல்றவன் பைத்தியக்காரன். என்னன்னா மக்களோட பிரச்சனை தீரும் போது அதுக்கு உதவணும், அதுக்கு ராஜ்யசபா போகணும், அங்க போய் குரல் ஒலிக்கணும். அதுதான் இட் இஸ் தி ப்ராசஸ். எம்எல்ஏ ஆயிட்டு நீங்க போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவீங்க? 2 சீட்டை வச்சுக்கிட்டு 1 சீட்டை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. வெளியே வரலாம், உள்ள போகலாம், கை தட்டலாம். 2 நாள்ல உங்களுக்கு எல்லா விஷயமும் வரும். இன்னைக்கு நான் சொன்னது ஐயா மரியாதையோட நான் சொல்லிக்கிறேன். இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்றேன். எனக்கு முழு திருப்தி வரணும். இன்னைக்கு நம்ம வந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க, என்னங்க யார் யாரோ ஒரு சீட்டு வாங்குறாங்க, இவங்க போறாங்க, இன்னும் நம்ம வாங்க முடியாது. ஆக முடியும்பா, 2 சீட்டு வரை வாங்க முடியும். ஆனா அதெல்லாம் நம்ம நோக்கம். நீ பதவிக்கு ஆசைப்பட்டு மக்களை விட்டுறாத.
தேர்தலின் போது இந்த மாதிரியான கூட்டணி உடன்பாடுகள் எட்டப்படும் போது மறைமுகமா தேர்தல் பிரச்சாரத்துக்காகவோ இல்ல எதுக்காக உங்களுடைய செலவுக்காக பணம் போடுறாங்க. தேமுதிக பொறுத்தளவுல அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதிக அளவுல பணம் கேட்கறாங்க, பணம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. சின்ன கட்சினால கொடுக்குமா? யார் சொன்ன சின்ன கட்சின்னு? 500 ஓட்டுல ஜெயிக்க முடியும். பீகார் மாதிரி 1 ஓட்டுல ஜெயிக்க முடியும். யாருங்க சின்ன கட்சி? எந்த கட்சி ஜெயிக்க வைக்க முடியுதோ அதுதாங்க பெரிய கட்சி. சும்மா இல்ல. நீங்க பெருசு இது பெரிய படம் நிறைய செலவு பண்ணிருக்காங்க, இது சின்ன படம் கம்மியா செலவு பண்ணிருக்காங்க, இது ஜூபிலியோட அது ஃபிளாப் ஆகும். அப்ப எது பெரிய படம்? உங்களுக்கு அந்த உதாரணம் தான் நான் சொல்ல முடியும். நான் அவங்கள பத்தியே பேசல. இல்ல பொய் சொல்லிட்டு போறவங்களை பத்தி நான் கவலைப்படுறதுக்கு இல்லை. நான் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சில பேர் போனார்கள், அவங்க பேரை சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்க நான் விரும்பல. எல்லா கட்சியிலயும் பேசினாங்கன்னு தானே சொன்னேன். எல்லா கட்சி நீங்க முதல்ல சொன்னதை விட்டுட்டீங்க. எல்லா கட்சியிலயும் பேசுறாங்கன்னு தான் சொன்னேன். ஸ்பெசிபிக்கா இவங்க பேசினாங்க அவங்க பேசினாங்கன்னு சொன்னா எல்லாம் தான் பேசுனாங்க. ஆனா எத்தனை வேணும்? ஜெயிக்கிறதுக்கு எத்தனை வேணும்? அவ்வளவு இருக்காங்க. எவ்வளவு சார் அதை கோடிக்கு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு கட்சியும் சொல்லுது 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 60 லட்சம் பேர் இருக்காங்க, 1 கோடி பேர் இருக்காங்க. உங்க கட்சியில எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். நான் ஒண்ணு சொல்லவா? எங்க கட்சிக்கு ஒரு யூனிக் ஸ்டேட்டஸ் இருக்கு. கார்த்திக் இஸ் an one-man army. ஆனா அதுக்குன்ட்டு மெம்பர்ஸ் இல்லைன்ற அர்த்தம் இல்லை. எத்தனை ஆயிரமோ எத்தனை லட்சம் மெம்பர்ஸ் நீங்க எலெக்ஷன்ல வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். கார்த்திகை நடிகரா பார்த்தவங்க எல்லாம் வந்து கார்த்திக் ரசிகரா இருக்கிறவங்க எல்லாம் கார்த்திக் ஓட்டு போடுவாங்கன்னு அர்த்தமா? நீங்க எந்த கட்சி? நான் கார்த்திக்கு ஓட்டு போட சொல்லலைங்க, நல்லாட்சிக்கு ஓட்டு போட சொல்றேன். என்ன நம்பி ஓட்டு போட சொல்றேன், என் கோரிக்கையை நம்பி ஓட்டு போட சொல்றேன். என்ன நம்பி போடுங்க, நான் உங்களுக்கு இதை செய்து காட்டுறேன்னு சொல்றேன். ஜெயிக்கிற அளவுக்கு வரும், ஜெயிக்கிற அளவுக்கு வரும். ஒண்ணு சொல்றேன், 2006 நிறைய பேர் வந்தோம். நானும் பவர் பிளாக்ல அப்போ வந்தது. கேளுங்க, 27 அவங்களே சொன்னாங்க. அப்புறம் தோத்தவர்கள் உங்களால தான் நாங்க தோத்தோம். ஏடிஎம்கே ஓப்பனா சொல்றேன், டிஎம்கே ஜெயிச்சாங்க. அப்பதான் நான் அரசியலுக்கு வரேன். 55 தொகுதியில நின்னோம். முதல்ல 111 சொல்லி கேண்டிடேட்ஸ் கிடைக்காது, ஏன்னா நேரம் இல்லை. ஜான்வரியில பிகேம் சேர்மன், பிப்ரவரியில சேர்மன் அண்ட் ஜெனரல் செக்ரட்டரி. 2 மாசத்துல எலெக்ஷன். என்ன பண்ணுவீங்க? நானும் அரசியலுக்கு புதுசு. இப்போ 23ல இருந்து 25 தொகுதியில ஜெயிக்க வைக்க முடியும்னா யாருக்கு பெருசு? 15 இயர்ஸ்ல நீங்க மக்கள் மத்தியில என்ன சொல்றீங்க? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் டைமுக்கு கரெக்டா அந்த எலெக்ஷன் பீரியட் அப்பதான் பிரஸ் வந்து பொலிட்டிக்கலா மீட் பண்றீங்க. பட் பெருசா நீங்க எதுவும் பண்ணதுல ஆர்ப்பாட்டங்களும் நீங்க பண்ண மாதிரி தெரியல. இது வரைக்கும் நீங்க இப்ப பேசுறீங்க பப்ளிக் கோர்ஸ் செய்யணும், பப்ளிக்கு தான் வேணும், எனக்கு எந்த அலைன்ஸ் பத்தில. இது வரைக்கும் உங்க கட்சி சார்பாவோ அல்லது கார்த்திகோ இது வரைக்கும் பப்ளிக்கு என்ன செஞ்சீங்க, என்ன போராட்டம் நடத்துறீங்க சார்? அது சொல்லுங்க சார். உங்களுக்கு எத்தனை போராட்டம் வேணும்? இல்ல சார், நீங்க தானே கேட்டீங்க. சொல்லுங்க சார். பதில் சொல்றதுக்குள்ள இல்லன்னா நான் எப்படி சொல்லுங்க? சமூக நீதிக்காக போராடணும், மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது போராடணும், சலுகைகள் பறிக்கப்பட்ட போது போராடினோம். நாங்கள் தெய்வமா வணங்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய சிலையை சேதப்படுத்திய போது தென் தமிழகத்தில் பந்த் என்று சொன்னோம். மதுரையிலிருந்து அங்கே வர தூத்துக்குடி கன்னியாகுமரி வரை பந்து. கேளுங்க கேளுங்க, எதுக்கு அதை சொன்னோம்? ஒரு சிலைக்கு என்ன உதாரணம்? ஏன் சிலை நிறுவப்படுது? ஜாதி அரசியல் பேசலன்னா எனக்கு எல்லாரும் வேணும். ஆனா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் எல்லோருக்கும் நன்மை செய்ய முடியும். நீங்க சும்மா இங்கேயும் அங்கேயும் கங்குற மாதிரி தாவிட்டு இருந்தா முடியாதுங்க. இல்ல சார், இது வரைக்கும் பண்ண போராட்டங்களை நீங்க எது சாதிச்சிருக்கீங்க? போராட்டங்கள் எல்லாரும் சரி, சின்ன சின்ன கட்சி. அது ஒன்னு சொல்றேன், இட் இஸ் a continuous processங்க. that is governance. முதல்ல அதுதான் நான் முதல்லயே சொன்னேன், you should listen.
கண்டினியூஸ் ப்ராசஸ் கவர்ன் பண்ணும்போது ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொன்று வரும், இது நடக்கும்போதே அது வரும். அதனால தான் தொலைநோக்கு சிந்தத்தோட நம்ம வந்து சிந்திக்கணும், அதை வந்து நம்ம கொண்டு சேர்க்கணும். அத்தனை பேருக்கும் இன் ஆஃபீஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் பியூரோக்ராட்ஸ் எல்லாருக்கும் அத்தனை பிரச்சனைங்க வரும் ஒரே டைம்ல. we will try to get into that. அப்பதான் முடியும். மேஜிக் வாண்ட் இல்ல அது. ஒவ்வொரு தேர்தலின் குறிப்பு போட்டிட்டாங்க, அவங்க பிரச்சாரத்துக்கு வந்து போனீங்களா, உங்க கூட்டணி தான் இருக்காங்க, அவங்க பத்தி எங்க நினைக்கிறீங்க? தப்பே கிடையாது. ஒன்னு சொல்லிட்டா நீங்க அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஒருவேளை இந்த தடவை கூட்டணியே இல்லைன்னா நான் ஒன்னு யோசிச்சேன். எந்தெந்த கேண்டிடேட் நல்லவர்கள் உண்மையாக உழைப்பார்கள் என் மனசுக்கு தெரியுதோ அவங்கள எனக்கு தெரியும். அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு இண்டிவிஜுவலா கேம்பெயின் பண்ணுவேன்னு யோசிச்சேன். கூட்டணியில இல்லைன்னா அதான் சொன்னேனே, அப்போ அதுக்கே நான் போவேன்னு சொல்றப்போ இப்ப ஏன் போக மாட்டேன்? கூட்டணியில தானே இருக்காங்க. எனக்கு என்னன்னா அசம்பிளிக்கு நல்லவங்க போகணும், வல்லவர்கள் போகணும், நாலேஜபிள் பர்சன் போகணும், விஷயம் தெரிந்தவர்கள் போகணும், அப்படி போகணும். இப்போ இந்த கூட்டணி இல்லைன்னா வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், there is no கூட்டணி. கார்த்திக் கட்சியில கூட்டணி இல்லைங்க. அப்போ நான் வந்து இண்டிவிஜுவல் மீட்டியரைட், எனக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் நான் கட்சி பேதம் பார்க்காம நான் போய் பிரச்சாரம். ஆனா அதை ஏன்னா அவங்க அசம்பிளிக்கு போனோம். ஏங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது முட்டிக்குள்ளான்னு பாக்குறீங்க? இன்னும் 2 நாள்ல சட்டமன்ற தேர்தல் 2 நாள்ல பாப்பீங்க. இன்னைக்கு நான் பேசினதுக்கு முழு அர்த்தம் உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க கேட்கிற கேள்வியே வேற மாதிரி இருக்கு. இல்ல கேளுங்க ஐயா, அதுக்கு தானே வந்திருக்கோம். 2006 கடந்தது 27 தொகுதியில 27 எல்லாமே அப்போ புது. இப்போ உசிலம்பட்டியில மட்டும் இருந்தது ப்ராப்ளம், உங்களுக்கு தெரியும். அதை வெளியே கொண்டு வந்து 101 தொகுதின்னு அனௌன்ஸ் பண்ணி கடைசியில எங்களுக்கு கேண்டிடேட் இல்லாம 55ல நிறுத்தணும். ஆனா அந்த 55ல 27 தொகுதியில எங்க கேண்டிடேட் அந்த 2000-3000 ஓட்டு வித்தியாசத்துல. ஆனா நாங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல, ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல, தனியா நின்று. 2006ல அதுக்கு முன்னாடி இருந்தது யார்? அவங்க தோத்தாங்கன்னு. இப்ப நான் கூட்டணியில இருக்கேன்னு அவங்க தோத்தாங்க. இது எவ்வளவு வருஷமா நான் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் வைக்கிறோம். ஆனா இந்த தடவை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் ஐயா சொல்லியிருக்காங்கல்ல. அது நான் மதுரை அங்கேயே விமான நிலையம் பக்கத்திலேயே 2011 ஒரு நாள் பூரா உண்ணாவிரதம் இருந்தார். அங்க பாடின பாட்டு சினிமா பாட்டெல்லாம் இல்லை, எல்லாரையும் பேச விட்டு ஏச விடல, வெறும் கந்த சஷ்டி கவசம். எல்லாரும் என்ன கிண்டல் கூட பண்ணாங்க, இது என்ன கோவில் எந்த கூட்டம் இது, சாமி கூட்டமான்னு. அங்க இவ்வளவு பெரிய சேர் ஒன்று இருந்தது, அதுல உட்கார மாட்டேன்ட்டேன். அது முடிஞ்சு நான் போய் முடிவுரையில பேசும்போது என்ன கோரிக்கைன்னு ஐயா பேரை வைக்கணும். அங்க போயிட்டு கேளுங்க. அப்போ நான் அங்க போய் கடைசியில பேசும்போது சொன்னேன், அந்த ஸ்பெஷல் சேர் போட்டிருக்காங்களே அங்க, அந்த ரிசப்ஷன் சேர், அதுல நான் எம்எல்ஏ ஆகி போய் உட்கார்ந்துன்னா என்னையும் ஊழல்வாதி தானே சொல்லுவீங்கன்னு. செய்யலனாலும் ஹாப்பியா இருக்கேன். எதுக்கு கெடுக்குறீங்க? திமுகவை தோக்கடிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லைங்க, அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும். அப்பதான் நான் வைத்த கோரிக்கைகள் சரியாகும். இல்லைன்னா நான் போய் கை கட்டி எங்க நிக்க? கலைஞர் இருந்தப்போ ஒருமையான போனோம், இப்ப எங்க போறது? வந்தது மோடியை பிடிக்கலன்னு நான் சொன்னேன். என் வாயில நீங்க தூண்டில போடவே முடியாதுங்க, எல்லா பல்லும் இருக்கு.
மீன் இல்ல. ஹரி சார், ஹரி சார், உங்க வீட்டு வாசல்ல ராஜ்யசபா எம்பி எப்போ போர்டு வரும்போது அந்த இது எப்போ உங்களுக்கு எப்போ வரும்னு நான் சொல்றேன். பார்லிமெண்ட் போய் பேசி பல விஷயங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டி வரும். என்னுடைய கோரிக்கை ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஜெயித்த உடன் அதாவது அட்லீஸ்ட் ஒரு மாசம் 2 மாசம் டைம்குள்ள எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும். அதுதான் பேரம், சீட்டில் பேரம். நீங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு போனோம்ன்றீங்க. இல்லைன்னா இன்னைக்கு 2 சீட்டோட உட்கார்ந்துருவாங்க. என்ன நாக்கு விளைக்கணும்? பார்லிமெண்ட் போனோம்ன்றீங்க. பேரம் இல்ல, மக்கள் பிரச்சனை நிறைவேறும். பார்லிமெண்ட் போனா மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். அதான் 2 நாள் சொல்றேன். எங்களோட தேர்தல் அறிக்கை பாருங்கன்னு. சார் பார்லிமெண்ட் போனாதான் மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஏன்னா அங்க மத்தியில இருக்கிறது பிஜேபி. நீங்க உங்களுக்கு பாஜகவுல இருந்து அழைப்பு வந்தப்போ ஒன்னு சொல், அவங்கள்ட்ட அழுத்தம் கொடுத்து அதை செய்திருக்கலாமே. சரி, இது வந்து அழுத்தம் கொடுக்கிற விஷயம். ஒவ்வொன்னு சொல்றேங்க, அவங்க கட்சியோட சேர்ந்துக்க சொல்றாங்க. இப்ப சேர்ந்துக்க சொல்றீங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. கட்சியோட சேர சொன்னாங்களா? கட்சி மொத்தமா அவங்க கிட்ட சேர சொல்றாங்களா? ஓ ரகசியமா சார். இவன் தூண்டில போடுறாரு. இவன் இப்படி போட்டா தப்பிச்சிருவாங்க. அப்படி போடு மாத்தி போடு. சார் பாஜகவோட இணையறதுல என்ன சார் தயக்கம்? தயக்கம் ஒண்ணும் இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு கட்சியில இருக்கும்போது ஒவ்வொரு பிரின்சிபலுக்கும் there is a code of conduct, code of ethics. உங்க code of conduct is your conscience. It is how you conduct yourself, not how the election commission tells you to conduct yourself. பாஜகவும் முத்துராமலிங்கம் முன்னெடுக்கிறாங்க, நீங்களும் முன்னெடுக்கிறீங்க. ஒன்னு சொல்றீங்க, நான் அந்த கம்யூனிட்டியில பிறந்தவன். நடிகனாக இருந்தப்போ நீங்க அந்த பார்க்கல. அரசியலுக்கு வந்த பிறகு ஃபார்ட் பிளாக்ல வந்து நாங்க வணங்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவும் ஜாதி பார்க்கல. ஆனா அவங்களுக்கு பெருமை, இப்படி ஒரு மகாபுருஷன் நம்ம சமுதாயத்துல பிறந்தாருன்றது. அதனால்தான் அத்தனை அரசியல் கட்சிகளும் தேவர் ஜெயத்துக்கு போறாங்க. ஜாதியாது அங்க முதல் பொங்கல் வைக்கிறது யாருன்னுமா அது முதல்ல கேளுங்க. அதே கூட்டணியில அதிமுக கூட்டணி தான் பாஜக இருக்குது. ஜாதி இல்லைங்க, அவர் அது சித்தர் நிலை அடைந்தவர். ஜாதி அரசியல் இப்ப கூட சேதம் பண்ணியிருக்காங்க. பல பேர் எலெக்ஷன் டைம்ல அவர் சிலையை சேதம் பண்ணி என்னையா பண்ணாங்க? உங்களுக்கு இந்த சேதம் அடைஞ்சவங்களை கேட்குறேன், உங்களுக்கு என்னையா இதுல லாபம்? பெரியார் சிலையை நாசம் பண்றீங்க, ஐயா சிலையை சேதம் பண்றீங்க, என்னது இதெல்லாம்? அது ஒரு குற்றமா இத்தனை வருஷம் இருக்குது. என்னங்க தெருவுக்கு சிலை இருக்குங்க. யார் வச்சாங்க அனுமதி வாங்க? அவரு விடமாட்டாரு பாஜகவே. நான் டெல்லி போற வரைக்கும் விடமாட்டாரு. 2 நாள் கழிச்சு இதே கேட்டிருப்பாரு. சகாய மையஸ் அது அவர் இஷ்டம். அவரை பத்தி நான் என்ன கருத்து சொல்ல? அவர் பாட்டுக்கு அவரு போனா அவர் மண்டைக்குள்ள போந்து நான் எங்க சொல்லுவேன்? அவங்களுக்கு தேவை ரொம்ப சிம்பிளுங்க. அதுதான் எதுக்கு வரீங்கன்னு புரியுது எனக்கு. ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் 10.5 கொடுத்துருக்கீங்களே, இருக்கிறது 69. இத்தனை பேருக்கு எப்படி நீங்க இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, எப்படி ஐயா பிரிச்சு கொடுக்க போறீங்கன்னு கேக்குறீங்க. நீங்க கேட்கறது ரொம்ப நியாயம். எல்லோருக்கும் நான் யோசிக்கிறது ஒண்ணு சொல்றேன், அது இருக்கு என் தேர்தல் அறிக்கையில. இன்னைக்கு நீங்க கேட்கறதுனால சொல்றேன். ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு, இவ்வளவு பாப்புலேஷன், இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கலாம் பெர்சன்டேஜ்ன்றது இருக்கு. அதுக்கு தான் 69% வெயிட். இவங்களுக்கு இவ்வளோ, இவங்களுக்கு 2.5, இவங்களுக்கு அவ்வளோ 10%. அது இது நான் என்ன சொல்றேன்னா,
செய்யுங்க, தப்பே இல்லை. நான் இப்போ முக்களத்து மக்கள் நான் அரசியலுக்கு வந்தப்ப சொன்னது, தம்பி தேவர் பெயரிலேருந்து வந்து 20 வருஷமா இந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு தம்பி, யாரும் ஒன்றும் பண்ணல. இவ்வளோ பெரிய புக்குங்க. தேவர் பேரவை தூங்குறதுக்கு அப்பா ரொம்ப முக்கிய காரணமா இருந்தார். அது சரித்திரம். 70களில் அப்பெல்லாம் நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க. அப்பா ஜாதின்னு இல்லை, எல்லாரும் தான் வேணும். ஆனா ஒரு சமுதாயத்துக்கு இழைக்கப்படும் அனுமதியை தட்டி கேட்டார். அவங்க நல்லா இருக்கணும், அதே போல் அனைத்து சமுதாயமும் நல்லா இருக்கணும்னு அவர் விரும்பினார். அந்த பாதை அப்ப சின்ன பசங்க எங்களுக்கு புரியல. அரசியலுக்கு வந்த பிறகு தான் எனக்கே தெரியுது. அதையும் நானும் ட்ரை பண்ணேன், பாலமா இருக்க ட்ரை பண்ணேன், பிரிட்ஜ் ஆகணும், ஒன்று சேர்க்கணும் ட்ரை பண்ணேன். தவிர இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். பாவம் அவரு ஜெயமுருகன் சார், அவர் பாவம் இந்த கொரோனால மாட்டிட்டு போன மார்ச்சே முடிஞ்சிருக்க வேண்டியது. இப்போ இந்த கொரோனால அப்படியே தள்ளி இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் சார் சொன்ன சஜஷனை ஏற்று அந்த பூஸ்டர் போட்டுட்டு அதுவே ஒரு மாசம் ஆயிரும். இப்போ ப்ரொபகண்டா போனாலே அது வரணும். See, deranged depravity cannot exist in leadership. That is my motto. Deranged depravity cannot. எங்கெல்லாம் போக முடியுமோ நிறைய ஆப்போசிஷன் எல்லாம் வரும். இவ்வளவு பெரிய கம்பை வச்சுட்டு நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. நான் அதை விட பெரிய கம்பு வச்சிருக்கேன். நம்மள பயமுத்தல முடியாது, நம்ம நிறைய பார்த்தாச்சு. சுருக்கமா இப்போ இதுதான் சுருக்கம். இதுக்கு மேல சுருக்குனா ஷார்ட் ஹேண்ட்ல பேச வேண்டிய இருக்கும். என்னங்க, நான் இப்போ வந்து நான் சொன்னது ஆரம்பத்திலேயே, இட் இஸ் a very short press meet. It is just an introduction. முத வார்த்தையே 2 நாள் கழிச்சு எங்களோட நீங்க முழு சாப்பாடு இப்பவே வேணும்னா டீ டைம்ல டீ தான் கொடுக்க முடியும். சாப்பாடு டைம்ல ஃபுல் சாப்பாடு, அது 2 நாள்ல அவ்வளவுதான். நீங்க இப்பவே எல்லாத்தையும் சொல்லுன்னா இப்பவே சொல்ல வேண்டாம் சொன்னதில்லை, சிலது சொல்ல வச்சுட்டீங்க. என்ன மாற்றி வைக்க முடியாது. நீங்க தூண்டில் போட்டுட்டே அத கொடுத்தாச்சு. சிஎம் அவர்களோட போட்டோ எடுத்திருக்கேன், டெப்டி சிஎம் ஓட எடுத்தேன், பேப்பர்ல எல்லாம் வந்தது. காட்டுறேன், இதுதான். இது தேர்தல் அறிக்கை இல்ல, இது இப்ப கேட்டாரு அதுக்கு பதில். தேர்தல் அறிக்கை 2 நாள்ல எல்லாரும் தேர்தல் அறிக்கையை தான் காட்டுவாங்க. அவர் கேட்டதுனால இதை காட்ட வேண்டும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், முக்கியம்னு நான் சொன்ன அப்புறம் உங்களுக்கே அது உங்களாலே உணர முடியும். ஏன்னா நடுவுல இப்பவே கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும், கட்சி ஓட்டை பிரிக்கணும், இங்க இல்லை அங்கே இல்லைன்ட்டு இத்தனை சந்தேகங்கள் வர்றதுக்கு கொடியை கொண்டு போய் வேற எங்கேயும் ஆட்டிட்டு எல்லாம் வேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். எங்களுடைய ஆத்தரைசேஷன் இல்லாமல் வேற எந்த கட்சிக்கும், கூட்டணி கட்சிகளை தவிர எந்த கட்சிக்கும் நம்முடைய கட்சியின் பெயரையோ கொடியையோ என் பெயரையோ பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டு இருக்கு. ஏன்னா this is paramount and tantamount to cheating and conspiracy. பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கான்ஸ்பிரசி.